புதுச்சேரியில் சிறுவனை ஓட ஓட விரட்டி 15 பேர் கொண்ட கும்பல் தாக்கும் சிசிடிவி காட்சிகள் சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி உருளையன்பேட்டை முத்தமிழ் நகரைச் சேர்ந்தவர் செல்வி. இவரது 15 வயது மதிக்கத்தக்க மகன் வீட்டின் அருகே விளையாடிக் கொண்டிருந்ததாக கூறப்படுகிறது. அப்போது கத்தி, தடி உள்ளிட்ட ஆயுதங்களுடன் திடீரென அங்கு வந்த 15 பேர் கொண்ட கும்பல் சிறுவனை கடத்த முயன்றுள்ளது. அவன் அக்கும்பலிடம் இருந்து தப்பிக்க முயன்று ஓடிய நிலையில் தெருவில் ஓட ஓட விரட்டிய கும்பல் சிறுவனை நடு ரோட்டில் மடக்கி ஆபாசமாக திட்டியதோடு கத்தி, தடியால் அவரை தாக்கி கொலை மிரட்டல் விடுத்துள்ளனர். இதில் சிறுவன் படுகாயம் அடைந்த நிலையில் உடனே அரசு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டான். சிறுவன் கடத்தி தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக அவரது தாயார் செல்வி அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்டவர்களிடம் இணைய வழி மூலம் 1 கோடி ரூபாய்க்கும் மேலாக மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரி முத்தரையர்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கார்குழலி என்ற பெண் ஆன்லைனில் முதலீடு செய்தால் அதிகம் பணம் சம்பாதிக்கலாம் என மர்ம நபர் கூறியதை நம்பி ரூபாய் 2,60,000 ஏமாந்துள்ளார். இதேபோல் பங்கு சந்தையில் முதலீடு செய்தால் அதிக லாபம் கிடைக்கும் என்பதை நம்பி லாஸ்பேட்டையைச் சேர்ந்த ரமேஷ் என்பவர் ரூபாய் 15 லட்சம் முதலீடு செய்து ஏமாந்துள்ளார். முத்ரா கடன் திட்டத்தில் ரூபாய் 8 லட்சம் கடன் பெற்று தருவதாக கூறியதை நம்பி கிருஷ்ணா நகரைச் சேர்ந்த சதீஷ்குமார் என்பவர் ரூபாய் 3,50,000 கொடுத்து ஏமாந்துள்ளார். மேலும் ரயில்வே துறையில் வேலை வாங்கி தருவதாக கூறியதை நம்பிய வள்ளலார் சாலையைச் சேர்ந்த கார்த்திகேயன் என்பவர் ரூபாய் 51 லட்சத்தை மர்ம நபரின் வங்கிக் கணக்கில் செலுத்தி ஏமாந்துள்ளார். ஆன்லைனில் அதிக லாபம் சம்பாதிக்கலாம் என்பதை நம்பி ரமேஷ் சந்திரன் என்பவர் மர்ம நபரின் கணக்கில் 9 லட்சம் பணத்தை செலுத்தி ஏமாந்துள்ளார். மேலும் டெபிட் கார்டில் உரியவருக்கு தெரியாமல் பணம் எடுத்து ஆபாச படங்களை அனுப்பி மிரட்டுவது உள்ளிட்ட பல்வேறு புகார்கள் வந்துள்ளன. இதுகுறித்து புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறை ஆய்வாளர் பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் பிரபல பைக் திருடர்கள் 2 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து ரூபாய் 8 லட்சம் மதிப்புள்ள 6 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல் நிலைய ஆய்வாளர் ஆறுமுகம், துணை ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான காவல்துறையினர் வடமங்கலம் பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது புதுச்சேரியில் இருந்து விழுப்புரம் நோக்கி பைக்கில் வேகமாக வந்த 2 வாலிபர்களை காவல்துறையினர் மடக்கியபோது அவர்கள் நிற்காமல் சென்றுள்ளனர். உடனே காவல்துறையினர் சினிமா பட பாணியில் அவர்களை துரத்திச் சென்று மடக்கி பிடித்தனர். பிறகு அவர்களை விசாரித்தபோது முன்னுக்கு பின் முரணாக பதில் கூறியுள்ளனர். சந்தேகமடைந்த காவல்துறையினர் இருவரையும் காவல் நிலையம் அழைத்துச் சென்று விசாரணை மேற்கொண்டதில் விழுப்புரம் அருந்ததி வீதியைச் சேர்ந்த யுவராஜ், கப்பியாம்புலியூரைச் சேர்ந்த சந்தோஷ் என்பதும் இவர்கள் ஓட்டி வந்தது திருட்டு பைக் என்பதும் தெரியவந்தது. மேற்கொண்டு விசாரணையில் இவர்கள் இருவரும் தமிழகத்தில் பிரபல பைக் திருட்டு குற்றவாளிகள் என்பதும் யுவராஜ் மீது கொலை, திருட்டு, வழிப்பறி, கஞ்சா உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட வழக்குகளும், சந்தோஷ் மீது வழிப்பறி, கஞ்சா உள்ளிட்ட 5க்கும் மேற்பட்ட வழக்குகளும் நிலுவையில் உள்ளது என்பது தெரியவந்தது. இதனையடுத்து இவர்களின் வாக்குமூலத்தின் அடிப்படையில் விழுப்புரம் பகுதியில் பதுக்கி வைத்திருந்த 6 விலை உயர்ந்த பைக்குகளை காவல்துறையினர் பறிமுதல் செய்து காவல் நிலையம் கொண்டு வந்தனர். இதனை அடுத்து அவர்கள் மீது வில்லியனூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து அவர்களிடம் இருந்து ரூபாய் 8 லட்சம் மதிப்புள்ள விலை உயர்ந்த 6 பைக்குகள் பறிமுதல் செய்தனர். பிறகு அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் 15 வயது சிறுவனை கடத்தி தாக்கிய வழக்கில் 6 பேரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி உருளையன்பேட்டை முத்தமிழ் நகரை சேர்ந்த 15 வயது சிறுவனை கடந்த வெள்ளிக்கிழமை காலை அவரது வீட்டு வாசலில் இருந்தபோது அங்கு வந்த கும்பல் தாக்கியுள்ளது. அவர்களிடமிருந்து தப்பிக்க சிறுவன் ஓடிய நிலையில் கும்பலாக வந்தவர்கள் சிறுவனை வீதி வீதியாக விரட்டி சென்றுள்ளனர். பின்னர் சிறுவனை பிடித்த கும்பல் இருசக்கர வாகனத்தில் கடத்தி சென்று வெட்டி தாக்கிவிட்டு தப்பி ஓடிவிட்டது. இதில் பலத்த காயமடைந்த சிறுவன் புதுச்சேரி அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். சிறுவனை கும்பல் விரட்டும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் பரவின. இதனையடுத்து
உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து விசாரணை நடத்தினர். அப்போது முன்விரோதம் காரணமாக சிறுவன் தாக்கப்பட்டது தெரிய வந்தது. இது தொடர்பாக புதுச்சேரி டிஆர் நகரை சேர்ந்த சந்தோஷ், ஸ்ரீதரன், ஹரிஹரசுதன், மாதேஷ், ஆகாஷ், கார்த்திக் ராஜ் ஆகிய 6 பேரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர். மேலும் ஒரு சிலரை தேடி வருகின்றனர். லாஸ்பேட்டையில் கஞ்சா விற்ற 2 வாலிபர்களை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து 1 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி லாஸ்பேட்டை ஏர்போர்ட் பின்புறம் நரிக்குறவர் காலனி அருகே கஞ்சா விற்பனை செய்வதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. லாஸ்பேட்டை புறக்காவல் நிலைய சப் இன்ஸ்பெக்டர் கதிரேசன் தலைமையிலான போலீசார் குடியிருப்பு அருகே சென்றனர். போலீசாரை கண்ட இருவர் தப்பி ஓடினர். உடன் போலீசார் அவர்களை துரத்தி சென்று பிடித்து விசாரித்த போது கஞ்சா பொட்டலங்களை மறைத்து வைத்திருந்தது தெரிய வந்தது. விசாரணையில் நரிக்குறவர் காலனி செல்வமணி, செல்லா, இளவரசன், இலை ஆகியோர் என்பதும் சென்னை கோயம்பேடு டிரைவரிடமிருந்து 2 கிலோ கஞ்சா வாங்கி வந்து புதுச்சேரியில் விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. போலீசார் வழக்கு பதிந்து இருவரையும் கைது செய்து 1 கிலோ கஞ்சா, 2 மொபைல் போன்கள், ரூபாய் 8000 ஆகியவற்றை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் தனியார் கம்பெனி ஊழியரை 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சராமாரியாக வெட்டி படுகொலை செய்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரி ஏம்பலம் தொகுதிக்குட்பட்ட கிருமாம்பாக்கம் அடுத்த ஈச்சங்காடு பகுதியை சேர்ந்தவர் சிவானந்தம். கிருமாம்பாக்கம் பகுதியில் உள்ள தனியார் தொழிற்சாலையில் பணிபுரிந்து வந்தார். இந்நிலையில் இன்று மதியம் வீட்டிலிருந்து 2 சக்கர வாகனத்தில் கிளம்பிய சிவானந்தம் கிருமாம்பாக்கம் வாட்டர் டேங்க் அருகே வந்தபோது 2 இருசக்கர வாகனத்தில் பின்தொடர்ந்து வந்த 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் சிவானந்தம் மீது மோதியது. இதில் நிலைகுலைந்து கீழே விழுந்த சிவானந்தத்தை கத்தி உள்ளிட்ட பயங்கர ஆயுதங்களால் சராமாரியாக வெட்டிவிட்டு அந்த கும்பல் தப்பி ஓடியது. இதில் ரத்த வெள்ளத்தில் சரிந்த சிவானந்தம் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார். இதுகுறித்த தகவல் அறிந்த கிருமாம்பாக்கம் போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதில் முதல்கட்ட விசாரணையில் அந்த பகுதியில் கோவில் திருவிழாவில் ஏற்பட்ட தகராறில் முன்விரோதம் காரணமாக 4 பேர் கொண்ட மர்ம கும்பல் வெட்டி கொலை செய்திருப்பது தெரிய வந்தது. இதுகுறித்து கிருமாம்பாக்கம் போலீசார் வழக்கு பதிவு செய்து தப்பி ஓடிய கும்பலை தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 8ற்கும் மேற்பட்டவர்களிடம் இணைய வழி மூலம் 4 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணத்தை மோசடி செய்த மர்ம கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் இணையதள மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் புதுவை ராமகிருஷ்ணன் என்பவரிடம் முகம் தெரியாத நபரிடமிருந்து ரூபாய் 50,000 இணையதளம் வாயிலாக மோசடி செய்யப்பட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த பிரகாசம் என்பவரின் இணையதள முகவரி மூலம் ரூபாய் 1,87,810 மோசடி செய்யப்பட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளார். மேலும் புதுச்சேரியை சேர்ந்த அற்புதராஜ் என்பவரிடம் 18,708 ரூபாய் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து எடுக்கப்பட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளார். லட்சுமி தேவி என்பவர் முகம் தெரியாத நபர் இன்ஸ்டாகிராம் மூலம் தனது புகைப்படங்களை திருடி மார்பிங் செய்து மிரட்டுவதாக புகார் செய்துள்ளார். புதுச்சேரி அழகானந்தம் என்பவர் கடன் செயலி மூலம் பணம் கேட்டு மார்பிங் செய்த புகைப்படங்களை வெளியிடுவோம் என மிரட்டுவதாகவும் புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த கௌதம் என்பவரிடம் பகுதி நேர வேலை என கூறி ரூபாய் 1,49,000 மோசடி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரி வேல்முருகன் என்பவரிடம் பைக் விற்பனை என கூறி 53,350 மோசடி செய்யப்பட்டுள்ளது. இதுபோல் சத்யசீலம் என்பவர் 3,200 இழந்துள்ளார். முகேஷ் என்பவர் 4,000 ரூபாய் பணம் இழந்துள்ளார். இவர்கள் அனைவரும் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். இன்ஸ்டாகிராமில் இளம்பெண்ணுக்கு ஆபாச படம் அனுப்பிய 2 வாலிபர்களை சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த இளம்பெண் ஒருவருக்கு இன்ஸ்டாகிராமில் அடையாளம் தெரியாத 2 பேர் குறுஞ்செய்தி அனுப்பினர். பின்னர் அந்த இளம்பெண்ணும் அவர்களுடன் பேசி பழகி நண்பர்களாகினர். இந்நிலையில் அந்த இளம்பெண்ணுக்கு அவர்கள் ஆபாச புகைப்படங்களையும் ஆபாச குறுந்தகவலையும் அனுப்பியுள்ளனர். இதனால் அதிர்ச்சி அடைந்த இளம்பெண் புதுச்சேரி சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார்.
புகாரின் பேரில் சைபர் கிரைம் இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் தலைமையில் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தினர். விசாரணையில் அவர்கள் சென்னை மௌலிவாக்கத்தைச் சேர்ந்த லோகேஷ் என்பதும் திருவள்ளூர் மாவட்டம் பாக்கத்தைச் சேர்ந்த குகன் என்பதும் தெரியவந்தது. இதனை அடுத்து அவர்கள் இருவரையும் சைபர் கிரைம் காவல்துறையினர் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியில் பிப்ரவரி 19ஆம் தேதி ஒரே நாளில் 6 பேரிடம் இணைய வழி மூலம் 2,81,000க்கும் மேற்பட்ட பணத்தை மோசடி செய்த மர்ம நபர்கள் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். புதுச்சேரியில் நாளுக்கு நாள் இணையதள மோசடிகள் அதிகரித்து வரும் நிலையில் புதுச்சேரியைச் சேர்ந்த பிரியங்கா என்ற பெண்ணிடம் முகம் தெரியாத நபர் தொடர்பு கொண்டு கொரியர் சர்வீஸ் என கூறி 5,000 ரூபாய் மோசடி செய்துள்ளதாக புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த அமுதா என்ற பெண்ணிடம் வங்கிக் கணக்கில் இருந்து ரூபாய் 1,999 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளதாக காவல்துறையில் புகார் தெரிவித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த குணசேகரன் என்பவரிடம் இந்தியன் வங்கிக் கணக்கில் இருந்து 8,000 ரூபாய் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் புகார் அளித்துள்ளார். மேலும் புதுச்சேரியைச் சேர்ந்த ராகுல் கிருஷ்ணா என்பவர் சுற்றுலா செல்ல முன்பணம் செலுத்தி 1,63,750 ரூபாய் இழந்துள்ளார். இதுகுறித்து அவர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். மேலும் இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த சசிகலா என்பவரிடம் அடையாளம் தெரியாத நபரிடம் இருந்து அழைப்பு வந்ததாகவும் அதில் பகுதி நேர வேலை வாங்கி தருவதாக கூறி 92,660 ரூபாய் செலுத்தி பணத்தை இழந்துள்ளதாக புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த ஜெகன் என்பவர் ஜிபே மூலம் ரூபாய் 10,000 அனுப்பி பணத்தை இழந்துள்ளதாக காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். இவர்கள் அனைவரும் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். புதுச்சேரியில் ஒரே நாளில் 10க்கும் மேற்பட்டவர்களிடம் இணைய வழி மூலம் ரூபாய் 9 லட்சத்திற்கும் மேற்பட்ட பணத்தை மோசடி செய்த மர்ம கும்பல் குறித்து சைபர் கிரைம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றது. புதுச்சேரியை சேர்ந்த வெங்கடதாஸ் என்பவர் கடன் செயலி மூலம் பணம் பெற முன்பணமாக முகம் தெரியாத நபரிடம் ரூபாய் 46,855 செலுத்தி பணத்தை இழந்துள்ளார். அதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த சஞ்சய் என்பவரிடம் யூடியூப் சேனல் மூலம் பணம் பெற அடையாளம் தெரியாத நபரிடம் 81,993 ரூபாய் பணம் அனுப்பி ஏமாந்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த கலா என்ற பெண்ணிடம் தொடர்பு கொண்ட நபர் இணையதளம் வாயிலாக கடன் பெற்று தருவதாக கூறி முன்பணமாக 6,470 செலுத்தி பணத்தை இழந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த ரத்தினவேல் என்பவருக்கு அடையாளம் தெரியாத புதிய செல்போன் எண்ணிலிருந்து பரிசு பொருட்கள் தருவதாக கூறி முன்பணமாக ரூபாய் 7,740 செலுத்தி பணத்தை இழந்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த மதுமிதா என்ற பெண் இணையதளம் வாயிலாக லேப்டாப் மற்றும் செல்போன் ஆர்டர் செய்து 3,20,350 ரூபாயை இழந்துள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரி குமரேசன் என்பவருக்கு அடையாளம் தெரியாத நபர் தொடர்பு கொண்டு பேங்க் மேனேஜர் என கூறி 8,311 ரூபாய் பணத்தை செலுத்தி இழந்துள்ளதாக புகார் அளித்துள்ளார். ஸ்ரீலதா என்ற பெண் கொரியர் சர்வீஸ் என கூறி புதிய நம்பரில் இருந்து அழைப்பு வந்ததாக நம்பி அவர் 3,900 பணத்தை செலுத்தி ஏமாந்துள்ளதாக புகார் அளித்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த குகன் என்பவர் இணையதளம் வாயிலாக பொருட்கள் வாங்க 93,910 ரூபாய் செலுத்தி பணத்தை இழந்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த குணாலன் என்பவர் பேஸ்புக் மூலம் நண்பன் மாறி பேசி ரெக்கார்ட் செய்து பணம் கேட்டு மிரட்டல் விடுத்துள்ளதாக புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுவையை சேர்ந்த பிரகாஷ் என்பவரின் உறவினர் போல் நடித்து அவர்களுடைய வாட்ஸ்அப்பை ஹேக் செய்து மோசடி செய்யப்பட்டுள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். புதுச்சேரியை சேர்ந்த சோபனா என்ற பெண்ணின் இணையதளம் மூலமாக டெலிகிராம் டாஸ்க் என கூறி 3,40,416 ரூபாயை மோசடி செய்யப்பட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியை சேர்ந்த பெருமாள் என்பவரிடம் இணையதள செயலி மூலம் ஆடை வாங்க 1,410 ரூபாய் செலுத்தி பணத்தை இழந்துள்ளதாகவும் புகார் தெரிவித்துள்ளார். இவர்கள் அனைவரும் அளித்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அரியாங்குப்பம் அரசு பெண்கள் பள்ளி அருகே கஞ்சா விற்ற 3 வாலிபர்களை காவல்துறையினர் கைது செய்தனர்.
அரியாங்குப்பம் மணவெளி பகுதி அரசு பெண்கள் பள்ளி அருகே கஞ்சா விற்பதாக காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்தது. இத்தகவலின் பேரில் அரியாங்குப்பம் காவல்துறை துணை ஆய்வாளர் சிவபிரகாசம் மற்றும் காவல்துறையினர் அப்பகுதியில் சோதனை நடத்தினர். இந்நிலையில் பள்ளி அருகே சந்தேகத்திற்கு இடமாக நின்றிருந்த 3 வாலிபர்களை பிடித்து சோதனை மேற்கொண்டனர். இந்நிலையில் அவர்கள் கஞ்சா பதுக்கி வைத்து விற்பனை செய்தது தெரியவந்தது. விசாரணையில் முருங்கப்பாக்கம் திவாகர், அரியாங்குப்பம் தனுஷ், பிரகதீஸ்வரன் என தெரியவந்தது. 3 பேரையும் கைது செய்து அவர்களிடம் இருந்து ரூபாய் 10,000 மதிப்புள்ள 90 கிராம் கஞ்சா மற்றும் 3 மொபைல் போன்களையும் ஒரு இருசக்கர வாகனம் ஆகியவற்றையும் காவல்துறையினர் பறிமுதல் செய்தனர். வில்லியனூர் சுல்தான்பேட்டையில் இருசக்கர வாகனம் திருடிய வாலிபர்கள் 2 பேரை காவல்துறையினர் கைது செய்து சிறையில் அடைத்தனர். புதுச்சேரி வில்லியனூர் காவல்துறை துணை ஆய்வாளர் சரண்யா தலைமையிலான காவல்துறையினர் கோட்டைமேடு பகுதியில் இரவு வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது இருசக்கர வாகனத்தில் வந்த 2 வாலிபர்களை நிறுத்தி சந்தேகத்தின் பேரில் விசாரணை மேற்கொண்டனர். விசாரணையில் இருவரும் வில்லியனூரைச் சேர்ந்த விக்னேஷ்குமார், கோகுலகிருஷ்ணன் என்பதும் இருவரும் கடையில் வேலை செய்வதும் அவர்கள் ஓட்டி வந்த இருசக்கர வாகனம் சுல்தான்பேட்டையில் கடந்த 19ஆம் தேதி திருடியதும் தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து இருவரையும் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். திருபுவனை பகுதியில் தொடர் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேரை கைது செய்த காவல்துறையினர் அவர்களிடம் இருந்து 2 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள், ஒரு மோட்டார் சைக்கிளை பறிமுதல் செய்தனர். புதுச்சேரி திருபுவனை பகுதியில் கடந்த 3 மாதங்களாக தொடர் வழிப்பறி நடைபெற்று வருகிறது. இதில் சில மர்ம நபர்கள் மோட்டார் சைக்கிள்களில் வந்து கத்தியினை காட்டி மிரட்டி செல்போன்களை பறித்து செல்வதை வாடிக்கையாக வைத்திருந்தனர். இந்நிலையில் திருபுவனை காவல் நிலைய ஆய்வாளர் கீர்த்திவர்மன் உத்தரவின் பேரில் உதவி ஆய்வாளர் இளங்கோ மற்றும் குற்றப்பிரிவு காவலர்கள் அடங்கிய தனிப்படை காவல்துறையினர் திருபுவனை சென்ட்ரல் திரையரங்கம் அருகில் வாகன சோதனையில் ஈடுபட்டிருந்தனர். அப்பொழுது சந்தேகப்படும்படியாக வந்த 3 பேரை பிடித்து விசாரணை நடத்தியதில் விழுப்புரம் மாவட்டம் பரிசு ரெட்டியார்பாளையம் ராம்பிரசாத், கண்டமங்கலம் அருகே உள்ள விநாயகபுரம் ஒத்தவாடை தெருவைச் சேர்ந்த ராஜவேல், மதகடிப்பட்டு புதிய காலனி பகுதியைச் சேர்ந்த வசந்த் என்பதும் இரவு நேரங்களில் தனியாக செல்லும் வாகன ஓட்டிகளை வழிமறித்து செல்போன்களை வழிப்பறி செய்வதும் தெரியவந்தது. மேலும் மதகடிப்பட்டு சந்திப்பில் செல்போன் கடை வைத்து நடத்தி வரும் சுந்தரம் என்பவர் வழிப்பறி செய்த செல்போன்களை வாங்கியது தெரியவந்தது. இதனையடுத்து காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து ரூபாய் 2 லட்சம் மதிப்பிலான செல்போன்கள் மற்றும் ஒரு மோட்டார் சைக்கிள்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் 3 பேரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். புதுச்சேரியைச் சேர்ந்த முகேஷ் என்பவர் முகம் தெரியாத நபர் தன் மனைவியின் புகைப்படத்தை வேண்டும் என்றே ஆள் மாறாட்டம் செய்து சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் புகார் தெரிவித்துள்ளனர். புதுச்சேரியில் இணையதள குற்றங்கள் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் அவற்றை தடுக்க சைபர் கிரைம் காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டாலும் இத்தகைய குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. இந்நிலையில் புதுச்சேரியைச் சேர்ந்த முகேஷ் என்பவர் தனது மனைவியின் புகைப்படத்தை ஆள் மாறாட்டம் செய்து வேண்டும் என்றே முகம் தெரியாத நபர் பேஸ்புக்கில், இன்ஸ்டாகிராமில் பதிவிட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புகார் செய்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த தாமோதரன் என்பவர் இணையதளம் வாயிலாக பகுதி நேர வேலை தேடியபோது முகம் தெரியாத நபர் வழிகாட்டுதலின்படி பணியினை முடித்த பிறகு அவர் செய்த வேலையில் பிழைகள் உள்ளதாக கூறி அதற்கு பணம் செலுத்துமாறு கோரி தொடர்ந்து மிரட்டல் விடுத்துள்ளதாக புகார் தெரிவித்துள்ளார். மேலும் புதுச்சேரியைச் சேர்ந்த ராஜேஷ்குமார் என்பவர் தனது மனைவி புகைப்படங்களை யாரோ சமூக ஊடகங்களில் பதிவிட்டுள்ளதாகவும் அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த ஜஸ்டின் என்பவர் மர்ம நபர் ஒருவர் தனது பேஸ்புக் கணக்கை ஹேக் செய்து சில தேவையற்ற ஆபாச உள்ளடக்கங்களை வெளியிட்டுள்ளதாக புகார் அளித்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த தேவதர்ஷினி என்பவர் முகம் தெரியாத நபர் தன்னை வாட்ஸ்அப் மூலம் தொடர்பு கொண்டு அந்த நபர் தனது புகைப்படத்தை அனுப்புமாறு தன்னிடம் கூறியதாகவும் அவர்கள் யார் என தனக்கு தெரியாது எனவும் புகார் செய்துள்ளார். இதேபோல் புதுச்சேரியைச் சேர்ந்த சிலம்பரசன் என்பவர் இன்ஸ்டாகிராமில் விளம்பரம் ஒன்றின் மூலம் போட்டோ பிரேம் ஆர்டர் செய்ததாகவும் அதன் மூலம் 1160 ரூபாய் பணம் செலுத்திய பிறகு இன்ஸ்டாகிராம் பக்கம் உண்மை இல்லை என்பதை உணர்ந்தவுடன் இதுகுறித்து புகார் அளித்ததாகவும் முகம் தெரியாத நபர் தனது முகநூல் கணக்கை ஹேக் செய்து அதன் மூலம் வேண்டுமென்றே அதை பயன்படுத்த விடாமல் தடுப்பதாகவும் அவர்கள் மீது சட்டப்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் புகார் செய்யப்பட்டுள்ளது.
புதுச்சேரி கதிர்காமம் காமராஜர் வீதியை சேர்ந்தவர் தங்கராசு அரசு மருத்துவமனையில் ஊழியராக பணிபுரிந்து வருகிறார். இந்நிலையில் கடந்த 9ஆம் தேதி மதியம் புதுச்சேரி வழுதாவூர் சாலையில் நடைபெற்ற செடல் திருவிழாவிற்கு செல்வதற்காக தனது இருசக்கர வாகனத்தை ரமணாபுரம் சந்திப்பில் நிறுத்திவிட்டு செடல் திருவிழாவிற்கு சென்றுவிட்டு மீண்டும் வந்து பார்த்தபோது அவரது இருசக்கர வாகனம் மாயமாகி இருப்பதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்தார். இது தொடர்பாக தன்வந்திரி நகர் காவல் நிலையத்தில் அளித்த புகாரின் பேரில் போலீசார் வழக்கு பதிவு செய்து அப்பகுதியில் பொருத்தப்பட்டிருந்த சிசிடிவி கேமராவை ஆய்வு செய்த போது தலையில் தொப்பி அணிந்த ஒரு வாலிபர் இருசக்கர வாகனத்தை ஓட்டுவதும் மற்றொருவர் பின்னாடி அமர்ந்து செல்வதும் பதிவாகி இருந்தது. இதனை அடுத்து சிசிடிவி காட்சிகளை வெளியிட்டு இருசக்கர வாகனத்தை திருடி சென்றவர்களை போலீசார் தேடி வருகின்றனர். பெண்ணின் புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து சமூக வலைதளங்களில் வெளியிட்ட மர்ம நபரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். புதுச்சேரியை சேர்ந்த 30 வயது வாலிபர். இவர் தனியார் கம்பெனியில் ஊழியராக வேலை செய்து வருகிறார். இவருக்கு திருமணம் நடந்து 20 நாட்கள் ஆகிறது. இந்நிலையில் இவரது மனைவி பேஸ்புக், யூடியூபில் இருந்த புகைப்படத்தை மார்பிங் செய்து பின்னர் அவரது புகைப்படத்தை ஆபாசமாக சித்தரித்து பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் ஆகிய சமூக வலைதளங்களில் வெளியிட்டுள்ளனர். இது குறித்து பெண்ணின் கணவர் நேற்று சைபர் கிரைம் போலீசில் புகார் செய்தார். இன்ஸ்பெக்டர் தியாகராஜன் மற்றும் போலீசார் வழக்கு பதிந்து பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கணக்கு யார் பெயரில் உள்ளது என போலீசார் விசாரித்தனர். ஆனால் அந்த பேஸ்புக், இன்ஸ்டாகிராம் கணக்கு போலியான விலாசத்தில் இருப்பது விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சமூக வலைதளங்களில் பெண்ணின் படத்தை ஆபாசமாக சித்தரித்து வெளியிட்ட மர்ம நபரை சைபர் கிரைம் போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். புதுச்சேரியில் 2 பெண்கள் உட்பட 3 பேரிடம் ரூபாய் 18 லட்சம் மோசடி செய்தவரை சைபர் கிரைம் போலீசார் தேடி வருகின்றனர். கனடா நாட்டில் வேலை இருப்பதாக யாஷிகா என்ற தனியார் கன்சல்டன்ட் நிறுவனம் பேஸ்புக் மூலம் விளம்பரம் செய்திருந்தது. விளம்பரம் செய்த நிறுவனத்தின் மேலாளரை மொபைல் மூலம் பாகூரை சேர்ந்த பெண் ஒருவர் தனது கணவர் மற்றும் சிலருக்கு வேலை வேண்டும் என தொடர்பு கொண்டு கேட்டார். வேலைக்கு சேர முன்பணம் அனுப்ப வேண்டும் என கூறியதை நம்பி அந்த பெண் தவணை முறையில் தனது வங்கி கணக்கில் இருந்து மொத்தம் ரூபாய் 11,66,000 அனுப்பி ஏமாந்துள்ளார். அதேபோல் ஆன்லைன் மூலம் பணத்தை முதலீடு செய்தால் அதிக பணம் சம்பாதிக்கலாம் என மர்ம நபர் கூறியதை நம்பி புதுச்சேரியை சேர்ந்த சோபனா என்ற பெண் 3,40,000 அனுப்பி ஏமாந்தார். கார்த்திக் ராஜன் என்பவர் பகுதி நேர வேலை இருப்பதாக மர்ம நபர் கூறியதை நம்பி ரூபாய் 2,95,000 அனுப்பி ஏமாந்தார். மூவரும் கொடுத்த புகாரின் பேரில் சைபர் கிரைம் எஸ்பி பாஸ்கரன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர்கள் தியாகராஜன், கீர்த்தி தலைமையிலான போலீசார் வழக்கு பதிந்து ஆன்லைன் குற்றவாளிகளை தேடி வருகின்றனர். உங்கள் சக்தி சேனலின் புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சக்தி சேனல் புதுச்சேரி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. உங்கள் சக்தி சேனல்.